SCA Engineering College. For admissions, visit saec.ac.in. SCA College of Arts and Science. For admissions, visit scas.ac.in. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இந்த 3 கட்ட தேர்தல்கள் பற்றியும் இனிமேல் நடைபெறவிருக்க தேர்தல் குறித்தும் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் குறித்தும் களம் குறித்தும் பேச வேண்டியிருக்கு. வாங்க பேசலாம். நான் முதல்ல டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். துணைநிலை ஆளுநர் அவர்கள் டெல்லி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை துவக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்திருக்கிறார். அதுவும் ஒரு இந்து ஃபெடரேஷன் அமைப்போடைய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடிகிறது. இந்த ஃபெடரேஷனே திடீர்னு வந்த ஃபெடரேஷன், இது யாரு, என்ன, இதோட கிரெடிபிலிட்டி என்ன அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராஜா அவர்கள் கூட கேட்டிருக்காங்க. இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அவருடைய ஜாமீன் கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை மீண்டும் எழுப்புவது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும் சார்? இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே அரசியல்னா அப்போ அது இது கிடையாது. ஆனா இப்ப கெஜ்ரிவாலுக்கு எதிர்த்து முன்னையே சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு அமெரிக்காலையும் கனடாலையும் இருக்கிற சீக்கியர்களோட அமைப்பு இருக்குது, எது காலிஸ்தானுக்காக போராடிக்கிறது. அதற்கு கனடாவின் அரசும் அதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கனடாவோட பிரதமர் ட்ரூடோ, அவரோட கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட், அவருக்கு சப்போர்ட் கொடுக்கறதே ஒரு சீக்கியர்களின் ஒரு கட்சி தான் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது பார்லிமெண்ட், அவங்களோட கனடா பார்லிமெண்ட்லயே. அதனால பாருங்க, சமீபத்தில் கூட கனடன் பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங்ல பேசும்போது பின்னாடி காலிஸ்தான் ஜிந்தாபாத், காலிஸ்தான் வாழ்கன்னு பின்னாடி ஒரே குரல். இது மாதிரி இதுக்கு எதிர்த்து இந்தியா சொல்லிக்கொண்டே இருக்குது. அவங்க தரப்புல இருந்து என்ன நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இந்தியாவோட ஏஜென்சிஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் அங்க இருக்கிற இந்த காலிஸ்தான் தலைவர்கள் மேல குறி வச்சிருக்காங்க, சில அங்க இருக்கிற கேங்ஸை வச்சு அவங்கள இது பண்றாங்கன்னு ஒரு இது ஓடிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவும் பாருங்க, இது மாதிரி ஒருத்தர் மேல தாக்குதலுக்கு முயற்சி செய்யப்பட்டது, அது பின்னாடி நம்ம இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன், அதாவது RNAW, அது பின்னணியில இருக்குதுன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இந்த கேங்ஸ் எல்லாம் காலிஸ்தான் பேர்ல பண்ற கேங்ஸ் பாத்தீங்கன்னா, இந்தியா தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் பிரான்சுக்கும் யூகேக்கும் கனடாக்கும் இவங்களுக்கு தொடர்ந்து சொல்றது என்னன்னா, இந்த கேங்ஸ் எல்லாம் ட்ரக் பெட்லிங் பண்றாங்க, ட்ரக்கோட இல்லீகல் ஆர்ம்ஸ்லயும் இருக்காங்க. அவங்க பஞ்சாப்ல சில குரூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டார்ஷன்ல இருக்காங்க. அது அப்புறம் இந்த பிஷ்னோய் கேங் அதெல்லாம் சொல்ற பாத்தீங்கன்னா அந்த குரூப்ஸ் எல்லாம் அங்க இருக்குது. இவர்களுக்கு இந்த கேங்ஸ்க்கு இடையே பல இதெல்லாம் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அங்க ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப இதுவா தீவிரமா அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்தியாவில் அந்த சட்டம் வந்தது பார்த்தீங்களா, அதாவது ஃபார்மர்ஸ் பில், அதாவது ஃபார்ம் பில் சீர்திருத்தம் கொண்டு வரதுக்காக, அதாவது அந்த பில் சட்டத்து போது இங்க போராட்டம் நடந்த போது என்ன சொன்னாங்க, அது சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், அந்த போராட்டம் இவங்களுக்கு ஹெல்ப் செய்யறாங்க, அவங்களோட சில வாலண்டியர்ஸ் கூட இங்க வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல தேர்தல் நடந்த போது இதே பேச்சு வந்தது. பஞ்சாப் தேர்தலில் 2022 தேர்தலில் பல பேர் இங்க வந்துட்டு போனாங்க, பணம் நிறைய கொடுத்தாங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு. அது சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. இப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு இந்து ஃபெடரேஷனை சேர்ந்த ஒரு தலைவர் அவர் லெட்டர் எழுதியிருக்காரு லெப்டினன்ட் கவர்னருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் தகவல் இருக்குது, ஒரு $16 மில்லியன் டிரான்ஸ்பர் ஆகப்பட்டது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கேஜ்ரிவாலுக்கு, ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் போட்டு இந்த ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இந்து ஃபெடரேஷன் அங்கதான் இருக்குது, அமெரிக்கால தான் இருக்குது. இந்த குற்றச்சாட்டு லெட்டர் வந்தது. லெட்டர் வந்த பிறகு அந்த லெட்டர்ல அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, இதை NIA எடுத்துக்கணும். ஏன்னா சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் இந்தியாவில் பேண்ட் ஆர்கனைசேஷன், இது ஒரு பேண்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுனால இதை எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின்னா என்ன, முதல்ல இது என்ன உண்மையா, இது நிஜமாவே $16 மில்லியன் கொடுத்துருக்காங்களா? அப்படி 16 மில்லியன்னா அது பெரிய அமௌண்ட். இது அந்த கொடுத்துருக்காங்களா? அதுக்கு மணி ட்ரெயில் ஏதாவது இருக்குதா? பணம் எப்படி வந்தது, எந்த தேர்தலுக்கா வந்து? நீங்க பார்த்திருப்பீங்க, பஞ்சாப் தேர்தலில் கூட இந்த பேச்சு ரொம்ப அடிபட்டது.
அதாவது அங்கேருந்து பணம் இங்க வருது, அந்த பணம் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து வருது, அவங்க மீண்டும் ஒரு முயற்சி நடக்கிறது, காலிஸ்தான் இஷ்யூ திருப்பி ரிவைவ் பண்ணலாமா. ஷாம்லா, பெரிய உண்மை என்னன்னா பஞ்சாப்ல இன்னைக்கு தேதியில காலிஸ்தானுக்கா பெரிய சப்போர்ட் கிடையாது. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க. அதாவது 1980ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது 84ல ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது. அது தொடர்ந்து ஒரு 10, 15 வருஷம் அங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தது. அது ஒரு விதமா அத ஒரு கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்ன்மெண்ட் ஆஃப் பஞ்சாப், பஞ்சாப் மக்களே அத ஒரு விதமாக அத புட் அன் எண்ட் பண்ணாங்க. அது நடந்த ஒரு தனி கதை. பஞ்சாப்ல மிலிட்டன்சி எப்படி முடிவுக்கு வந்ததுன்னு. அத பல இளைஞர்கள் பலியானாங்க. அது இளைஞர்கள் சொல்லும் பொழுது காமன் பீப்புளும் இருக்காங்க, அதுல போலீஸ்காரங்களும் இருந்தாங்க. பல பேர் போலீஸ்காரர்களும் பல பேர் அதுக்கு பலியானாங்க. அது ஒரு இதாக முடிஞ்சு போச்சு. ஆனா அமெரிக்கால இருக்கிறவங்க இவங்க பல பேர் பஞ்சாப்ல இருந்து அமெரிக்காவுக்கு, கனடாவுக்கும் வேலை தேடி நிறைய பேர் போறாங்க. அங்க போய் ஏதாவது ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சு அங்க பிழைக்கணும் பாக்குறாங்க. அவங்க எல்லாம் இதுல இவங்களை அட்ராக்ட் பண்றாங்க. பண்ணி அந்த இடத்துல பணத்துக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ட்ரக் பெட்லிங் இதெல்லாம் நடக்குதுன்னு. அவங்க இந்தியாவில ஒண்டி இல்லை, அவங்க வெளியிலயும் ட்ரக் டிராபிகிங் எல்லாம் பண்றாங்க. பட் இந்த சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்ங்கிறது பேண்ட் ஆர்கனைசேஷன். ஆனா எல்ஜி போட்டதுனால என்னன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பெயில் வச்சுட்டு, அதாவது கேஜ்ரிவால், அரவிந்த் கேஜ்ரிவால் இப்ப சிறையில இருக்காரு. அந்த டெல்லி அவருக்கு பெயில் கிடைக்க கூடாதுன்றதுனாலதான் இப்ப இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல அதான் அந்த அது பெயிலுக்கு இதுக்கு சம்பந்தமா. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரெண்டு சைடு கேட்டுட்டு ஒன்னும் ஒத்தி வச்சுட்டாங்க. ஒன்னும் ஒரு முடிவுக்கு வரல. அதாவது அவருக்கு ஒண்டி தனியா பெயில் கொடுக்க முடியுமா? இப்ப மணிஷ் சிசோடியா உள்ளதா இருக்காரு. பல எக்ஸைஸ் ஸ்கேம்ல யார் மேல குற்றச்சாட்டு பதிவு பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. இது விவாதம் இன்னைக்கு தொடர்ந்தது. மீண்டும் வியாழக்கிழமையோ அடுத்த வாரம் நடக்கும் சொல்றாங்க. டெல்லியில தேர்தல் 25ஆம் தேதி, மே 25. சோ ஒரு முயற்சி என்ன நடக்குதுன்னா, கேஜ்ரிவால் எப்படியாவது ஒரு இன்ட்ரீம் பெயில்ல வந்து ஒரு கலக்கலக்கடம் டெல்லி தேர்தல்ல 7 இது இருக்குது, தொகுதிகள் இருக்குது, பார்லிமெண்ட் தொகுதி. ஆனா இந்த குற்றச்சாட்டை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா இதை நம்ம வெறும் அரசியல் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி கடிதாசி எழுதி டீடைல்ஸ் கொடுக்குறாருன்னா, இதுவரையில் ஏதாவது ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இல்லாம இந்த மாதிரி இதுல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு லெப்டினன்ட் கவர்னர் இது எழுத மாட்டார் ஹோம் மினிஸ்டருக்கு. இதுல ஏதோ நடந்திருக்கு. இது வந்து சீக்கிரம் முடியக்கூடிய விஷயம் இல்ல. இது யாரோ லெட்டர் போட்டு கடிதாசி போட்டு மொட்டை கடிதாசி போட்டு நடக்கிற மாதிரி ஒரு இது இல்ல, ப்ரோப் இல்ல. இதுல ஏதோ பின்னணி இருக்குது. இது எவ்வளவு தூரம் பணம் வந்துதா வரலையா, யார் மூலமா வந்தது, அந்த பணம் தேர்தல்ல செலவாச்சா, இதெல்லாம் பல கேள்விகள் வருது இதுல. சரி, இப்ப அடுத்ததா பார்த்தோம்னா அரவிந்தர் சிங் லவ்லி அவர் வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வந்து டெல்லி தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம்? இல்ல ஷாம்லா, என்னன்னா இது இப்ப லவ்லி வந்து காங்கிரஸ்ல இருந்தவர். ஷீலா தீட்சித்துக்கு நெருங்கிய தலைவரா இருந்தாரு. ஷீலா தீட்சித்தோட கவர்மெண்ட்ல ஒரு அமைச்சரா இருந்தாரு. அதுக்கு பிறகு ஷீலா தீட்சித் மறைவு பிறகு காங்கிரஸ் ஆட்சி போச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பிஜேபியில வந்து சேர்ந்தாரு. பிஜேபியில ஒரு ஆண்டு காலம் இருந்துட்டு ஐ திங்க் 1 year 8 months என்னதான் இருந்தாரு. இருந்துட்டு திருப்பி போயிட்டு அவருக்கு போன ஆகஸ்ட் 23 போன வருடம் தான் அவரை டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் தலைவரை போட்டாரு ராகுல் காந்தி. அதாவது நல்ல ஆர்கனைசேஷன் ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு வருத்தம் என்னன்னா, நம்ம டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் எங்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைத்து காங்கிரஸ் ரிவைவ் பண்ணணும் டெல்லியில, அதெல்லாம் எனக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துட்டு என்ன சந்திக்கவே மாட்டேங்கிற ராகுல் காந்தி. அதுக்கு பதிலாக ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, ஏஐசிசி ஜென் செக்ரட்டரி இன்சார்ஜ் ஆஃப் டெல்லின்னு. அவர் சொல்றதெல்லாம் தான் போகுது. நம்ம கேண்டிடேட் செலெக்ஷன்ல கூட நமக்கு வாய்ஸ் கிடையாது. இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏதாவது ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்புறது, இதெல்லாம் தான் நாங்க இதெல்லாம் தான் ஒரு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ். அது எந்த லிஸ்டையும் கன்சிடர் பண்ணாம அங்கேதான் ஒரு லிஸ்ட் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ டெல்லியில இவங்க போட்ட 2 தொகுதி மேல ரொம்ப அதுக்கு டெல்லி காங்கிரஸ்க்குள்ள தலைவர்கள் எதிர்ப்பு. ஒண்ணு, டெல்லி காங்கிரஸ் தலைவர்களுக்கு இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோட போட்டு ஒப்பந்தம் பிடிக்கல, அலையன்ஸ் பிடிக்கல. அதாவது 7 தொகுதியில 3 நம்ப அவங்க 4. அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி 4 தொகுதிங்கிறதையே அவங்க எதிர்த்தாங்க. எந்த காங்கிரஸ் கட்சி, எந்த ஆம் ஆத்மி பார்ட்டி மூலமா நமக்கு இவ்வளவு சரிவு ஏற்பட்டிருக்கோம்,
இவங்க நம்மள திட்டி நம்ம தான் ஊழல் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப அவங்க ஊழல் போது நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு எதிர்த்து. இந்த நேரத்துல ஒரு சீட் அக்ரிமெண்ட் ஏன் ராகுல் காந்தி போடுறாரு? ராகுல் காந்தி வந்து மோடி மேல இருக்கிற ஒரு வெறிய வச்சு இதெல்லாம் மறந்து போயிடுறாரு. எப்படியாவது மோதிய இறக்கணுங்கிறதுல யாரோட வேணா ஒப்பந்தம் பண்றாரு. இது சரியில்லைன்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்ததுன்னா ராகுல் காந்தி தரப்புல இருந்து என்னவா இருந்தாலும் கேஜ்ரிவாலை இப்ப நம்ம சப்போர்ட் பண்ணணும். சோ கேஜ்ரிவால் கைதியான போது என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஷாம்லா, எந்த தலைவர்கள் கேஜ்ரிவால் எதிர்த்து குரல் கொடுத்தாங்களோ இந்த இந்த சட்டம் இந்த எக்ஸைஸ் பாலிசி சாராய விற்பனைக்கு வந்த பாலிசிக்கு எதிர்த்து குரல் கொடுத்து இது மேல இது விசாரணை இருக்கணும், கேஜ்ரிவால் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொன்ன தலைவர்கள் எல்லாம் போய் நிற்க முடியாச்சு. அவரை சிறையில் அடைக்கும் போது அவருக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாச்சு. அவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தா. அதுல அரவிந்தர் சிங் லவ்லி ஒருத்தர் கேட்டபோது சொன்னாரு, இல்ல என்ன பண்றது எங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தொகுதிகள் லிஸ்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் ரிசைன் பண்றேன்னு ஆரம்பிச்சிட்டார். ரிசைன் பண்ணேன்னாரு. இது ராகுல் காந்தி கண்டுக்கல, யாராவது விட்டு போற போட்டோங்கிறாரு அவரு. யார் எந்த கட்சி விட்டு போனா போட்டோம். அவ்வளோ கான்பிடென்ட்டா இருக்காங்களா 7 சீட்டும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு? இல்ல அது இல்லைங்க. அவர் என்ன நினைக்கிறார் ராகுல் காந்தி, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா நான் புது காங்கிரஸ் கட்சி கொண்டு தயார் பண்ணுவேன், புது மறுமலர்ச்சி. அதாவது புதுசா ஒரு காங்கிரஸ் பார்ட்டி வரும், அதுல எல்லாம் தலைவர் யங் பீப்புள் இருப்பாங்க, நம்மளோட இது பண்றவங்க இருப்பாங்க அப்படின்னு. ஆனா ராகுல் காந்தி தலைமை மேல ஒரு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது காங்கிரஸ்ல. என்ன இவர் இப்படி எல்லாம் பண்றாரு, யாரையும் கேட்கறது இல்ல, யார் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்களே அரசியல்ல ஜாஸ்தி ஈடுபாடு கிடையாது. தே ஆர் ஆல் அகடமிக்ஸ். ஏசி ரூம்ல உட்காந்து லேப்டாப் திறந்து வச்சுன்னு போட்டுட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் கேட்கறது இல்ல. இந்த குற்றச்சாட்டு டெல்லியில ஒண்டி இல்ல, பல இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. இப்ப மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் அங்கங்க பாருங்க. அதனாலதான் தலைவர்கள் கிளம்பிடுறாங்க. சரி இதான் நேரம், இனிமே காங்கிரஸ் கட்சி ஒன்னும் ஆக போகுது இல்ல, நமக்கு ஒன்னும் ஆக போகுது இல்ல, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த லோக்சபா தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்ல ஏதாவது ஒன்று சொல்லி கிளம்பிடுறாங்க. பிகாஸ் யூ ஆர் ஃபெட் அப். இதுல ஒரு விஷயம், இது ஷாம்லா ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறேன். இந்த கேஜ்ரிவால் மீது இந்த சீக்கியர்கள் சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் கேஸ்ல என்னன்னா, புல்லர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் டெரரிஸ்ட் யூத் காங்கிரஸ் ஆபீஸ் வாசல்ல ஒரு பிளாஸ்ட் நடந்தது பல வருடங்கள் முன்பு. அந்த பிளாஸ்ட்ல பாருங்க பல பேர் காயமடைந்தார்கள், பல பேர் இதுவானார், டெத் ஆச்சு. அந்த கேஸ்ல கன்விக்ட், அவருக்கு டெத் பெனல்டி கிடைச்சு. இந்த பூலர்னு ஒரு காலிஸ்தானி ஒரு டெரரிஸ்ட் தலைவர், அவரை வந்து அவருக்கு அப்புறம் அவர் டெத் இதாச்சு, கம்யூட் ஆகி லைஃப் சென்டென்ஸ் ஆச்சு. அவருக்காக கேஜ்ரிவால் லெட்டர் பல முறை எழுதியிருக்காரு, விடுவிக்கணும்னு. அந்த மேட்டர் இதுல சிக்கின்னு இருக்கு இந்த இதுல. ஏன்னா அவரை விடுவிக்கணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸும். அவருக்காக இவர் சிபாரிசு பண்ணாரு. அதுவும் இதுல லிங்க் வருது. இதை நான் அதுல உங்களுக்கு அப்ப நீங்க அந்த கேள்வி சொல்வீங்க, இப்ப எனக்கு ஞாபகம் வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். இல்ல அதுலதான் அந்த பன்னூன்றவர் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருந்தார், விடுவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பணம் வந்து கட்சிக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த அவர் வந்து அந்த வீடியோலயே வந்து வெளியில வந்திருந்தது. ஒரு மாசம் 1.5 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இப்ப பாக்குறோம் நம்ம அதோட ஆக்ஷன் தொடர்ந்து இப்ப வர்றத பாக்குறோம். அதாவது இப்ப அவர் சொல்வதோ, ஏன்னா அவர் கிளைம் பண்றாரு இவ்வளவு பணம் கொடுத்தோன்னு. அதெல்லாம் தான் இந்த விண்ணப்பம் இருக்கு பாருங்க, இவர் மேல இது விசாரணை நடக்கணுங்கிறதுல இந்த மேட்டர் எல்லாம் வருது. அதனால இது ஒண்ணுமே இல்லாத இது இல்ல, இது புகை இருக்குது. ஆனா புகை இருக்கிறதுனால நெருப்பு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்ததா மேற்கு வங்க ஆளுநர் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் சொல்றாரு, இந்த அளவிற்கு ஒரு சீப்பான ஒரு அரசியல்ல வந்து அவங்க மேற்கு வங்க முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறாரு. வந்து எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி ஒரு அரசியலாக்கி ஒரு சீப் அரசியல்ல இறங்கி இருக்காங்க, அரசியல்வாதியா கூட என்னை மாத்திருவாங்க போல அப்படின்ற ஒரு விஷயத்த மேற்கு வங்க ஆளுநர் வைத்திருக்கிறார். உண்மையில அந்த விஷயம், அதாவது அந்த சந்தேஷ் கலியை வந்து கொஞ்சம் அடக்கி சப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க தேவைப்பட்டிருக்கா, இல்ல உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் வந்து அங்க நடந்திருக்கா, அந்த பத்தியும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ஷாபலா, இங்க பாருங்க, இப்ப சந்தேஷ் கலி சம்பவத்துக்கு பிறகு மமதா பானர்ஜிக்கு மேற்கு வங்காளத்துல, அதாவது தேர்தல் களத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மெயின் ஓட்டர் பேஸ் வந்து விமன் ஓட்டர்ஸ். அவங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நமக்கு அந்த ஏன்னா மாட்டி பானுஷன் தான் அவங்க ஸ்லோகன். மானா
நம்ம மதர்ஸ், அதாவது தாயார்கள். மாட்டினா லேண்ட், நிலம். மானுஷ்னா த ஹியூமன், என்டையர் ஹியூமனிட்டி. ஸோ அது அவங்க அது ஸ்லோகன் தான், மாட்டி மனுஷன் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த சந்தேஷ்கலி வந்த பிறகு இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்க. பல இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. சம்பவங்கள்லாம் அங்க நடந்தது திரிணாமுல் பார்ட்டி ஆபீஸ்லயே நடந்திருக்கு. இவங்களெல்லாம் வர சொல்லி, அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் வர சொல்லி அவங்களோட நடந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, கொடுமைகள், அதெல்லாம் பார்ட்டி ஆபீஸ்லயே நடந்திருக்கு. அதுதான் கேஸ் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதுலயே பாருங்க, அதை டைவர்ட் பண்றதுக்கே இப்ப என்ன பண்ணாங்க, ஒரு பிஜேபி தலைவர் மேல ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டிங் ஆபரேஷன்ல எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்த அதிகாரி சொல்லிதான். ஆனா இவ்வளவு பேரு நீங்க பெண்களை வந்து ஒரு போர், அதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணி அதை எதிர்த்து, ஏன்னா மெயின் குற்றச்சாட்டப்பட்டவர் சிறையில் அடைத்த பிறகு, அதாவது நம்ம ஷாஜகான் ஷேக் உள்ள போட்டு இவங்க எல்லாம் வெளியில வந்து இன்னும் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பேர் சொல்லுவாங்களா? அது கேட்டா வாழ்க்கை 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு. 2000 ரூபாய்க்கு யாராவது இது மாதிரி சொல்லுவாங்களா? அதாவது எவ்வளவு தைரியம் வேணும் இதை வந்து எடுத்து சொல்றதுக்கு. ஆமா, அத மமதா சொல்றாங்க இது ஒண்ணுமே இல்லைன்னு. அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சம்பவம் பயங்கர சம்பவம். அந்த சம்பவம் பாருங்க, அது வந்து புகஞ்சுட்டே இருந்து டப்புன்னு வெடிச்சுது. அந்த மெயின் அக்யூஸ்ட் சிறையில போன பிறகுதான் இவங்க தைரியம் வந்து பேசுறதுக்கு, நம்மள என்ன பண்ணிடுவாங்களோன்னு. ஏன்னா அவங்க பாருங்க, அந்த கவர்மெண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருந்தது. சிபிஐக்கு போக கூடாது மேட்டரு, அவரை சிபிஐ பிடிச்சிட்டு போயிட்டா நமக்கு எதிர்த்து ஏதாவது சொல்லு. ஏன்னா அவர் பணம் வசூல் பண்ணியிருந்தாரு, திரிணாமுல் காங்கிரஸுக்காக பணம் வசூல் பண்ணி மேல எடுத்து கொடுத்திருந்தாரு. அதனால என்ன விட செஞ்சிருந்தாரு. இது ஒண்டி இல்ல, நிலத்தை பிடிச்சிடுறது, அந்த இடத்துல மீன் இதை போடுறது, மீன் ஃபார்ம் போடுறது. அதாவது இந்த ஏழை மக்கள்கிட்ட இருக்கிற நிலத்தை இது பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி அந்த இடத்துல வலைய போட்டு அந்த இடத்துல ஒரு குளம் மாதிரி கட்டி அதுல மீன் இதை இது பண்ணி அதுல அவர் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அவரு. சோ அது வேற மேட்ரு. இந்த டயத்துல பாருங்க, கவர்னர் சந்தேஷ் கல்லிக்கு போனாரு, அந்த மேட்டர்லாம் எடுத்து இது பண்ணாரு. கொல்கத்தா ஹைகோர்ட் தான் அதுல அந்த கேஸ்ல சிபிஐக்கு கொடுக்கணும்னு ஒரு கட்டாயம் பண்ணி போச்சு. இப்ப மமதா டார்கெட் பண்றது யார? கொல்கத்தா ஹைகோர்ட்டையும் டார்கெட் பண்றாங்க. அந்த அபிஷேக் பானர்ஜி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே கண்டெம்ட். கொல்கத்தா ஹைகோர்ட் பிஜேபியோட இருக்குது, ஜட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி செய்யறாங்க, அப்படி இப்படின்னு டைரக்ட் அக்யூசேஷன். மமதாவும் இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதுல ஒரு இதுவும் போயிருக்கு, கம்ப்ளைண்ட்டும் போயிருக்கு கொல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு. இதாவது நீங்க ஜட்ஜ் மேல இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்ப முடியாது. தட் இஸ் கண்டெம்ட். நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஜட்ஜ் பண்ண முடியாது. யூ காண்ட் அட்ரிபியூட் மோட்டிவ்ஸ். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மமதா இந்த மாதிரி அங்க யாரோ ஒரு இந்த ஸ்டாஃபர், அந்த ஸ்டாஃபர் வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயி இல்ல, அவங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் நான் கல்கத்தாவோட ராஜ்பவனுக்கு போயிருக்கேன் ஷாம்லா. அது ஆங்கிலேயர் காலத்துல கட்டப்பட்ட, அது பெரிய எல்லாமே ஹால் மாதிரி இருக்கும். அண்ட் ஆளுநர் பின்னாடி எப்போதும் ஆள் இருப்பாங்க. அங்க ஆளுநர் எங்க அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு கூட 2 பேர் இருப்பாங்க. தனியாவே அந்த மாதிரி சிச்சுவேஷனே இருக்காது, எங்காவது இந்த மாதிரி இருக்கும்னு. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்குது. அதனால அது ஒண்ணு. சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்குமா, இல்ல அரசியல் நோக்கத்துக்காக இது பண்ணப்பட்டிருக்கா? இந்த யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட ஜாப் பர்மனன்சி வச்சு ஏதோ பிரச்சனை. எது உண்மை தெரியல. ஆனா ஒன்று, கவர்னரா இருக்கிறவர்கள் விசாரணை நடத்த முடியாது. ஏன்னா அவர் கவர்னருக்கு இம்யூனிட்டி உண்டு. இல்ல அதுலதான் அவர் தப்பிச்சுக்கிறாரு, இவ்வளோ பேசுறாரு, அவர் ஏன் வந்து விசாரணை பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்து இன்றைக்கு வைக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அந்த விஷயத்துல இல்ல, கட்டாயமா விசாரணை பண்ணணும். பட் அது உண்மை இருக்கான்னு முதல்ல இது பண்ணணும். அரசியல் நோக்கத்துக்காக மமதா இப்ப என்ன வேணா செய்வாங்க. மமதாக்கு இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை. இதுவரையில் அவங்க ஃபேஸ் பண்ண தேர்தல், எத்தனை தேர்தல் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ இதான் மோஸ்ட் சேலஞ்சிங். ஏன்னா பிஜேபியோட இது அங்க தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது. மக்கள் அதிருப்தியா இருக்காங்க. அதாவது பிஜேபி மேல ஒரு அதிக, இதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, திரிணாமுல் உள்ள இருக்கிற உள்பூசல், எக்ஸ்டார்ஷன், மணி ராக்கெட்டு, தலைவர்களுக்குள்ள சண்டை. பல தலைவர்கள் பாருங்க, அதாவது டிக்கெட் கொடுக்கும்போது அதுல மமதா பானர்ஜி ஆட்களுக்கும் அபிஷேக் பானர்ஜி ஆட்களுக்கும் ஒரு தாராறு, பல பிரச்சனைகள் இருக்குது இதுல. ஆனா மமதாக்கு அதாவது என்னன்னா, மமதா எப்படியாவது
பிஜேபியோட கவர்மெண்ட் சென்டர்ல ஏதாவது குற்றச்சாட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கவர்னரா போட்டிருக்காரு. ஏன்னா கவர்னருக்கு முதல்ல வந்தபோது இவங்களுக்கு நல்ல உறவா இருந்தது. இவங்க போய் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, நல்ல கவர்னர் அப்படி இப்படின்னாங்க. ஏன்னா முன்ன இருந்தவர் நம்ம தங்கர், அப்புறம் அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆயிட்டாரு, ஜெகதீப் தங்கர். ஆன பிறகு இவர் வந்தாரு. இவர் வந்தவொடனே இவர் கேரளத்தை சேர்ந்தவர். ஆனா போஸ்ன்னு அவ அப்பா அவங்க நேதாஜி சுபாஷ் போர் பேர் தான் இவருக்கு. இல்ல இவர் ஆர்எஸ்எஸ் காரரு, அதனால இப்படிதான் இவர் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் தானே வருது. இல்ல அவர் ஆர்எஸ்எஸ் காரர் இல்ல, அவர் ஐஏஎஸ்ல இருந்தாரு. அவர் ஐஏஎஸ்ல இருந்துட்டு அப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு பிஜேபி. இல்ல ஆளுநரா யார போட்டாலும் ஆர்எஸ்எஸ் சொல்லிடுறாங்களே, ஆளுநரா நியமிக்கப்பட்டாலே அவர் ஆர்எஸ்எஸ் ஓட தான் ரிலேட் பண்ணப்படுறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு விஷயம், ரேபரேலி ராய்பரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராததா இல்லை அது எதிர்பார்க்கப்பட்டது தானா? ஏன்னா அமேத்தியில் தான் வந்து ராகுல் காந்தி வந்து போட்டியிடுவார் அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டது. அதான் ராய்பரேலியில் அவர் இப்போ வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறாரு. வந்து எப்படி பார்க்கலாம், எதனால் திடீர்னு ராய்பரேலிக்கு அவர் போனார், அதில் என்ன நடந்தது ட்விஸ்ட்? இல்லை என்னன்னா ஷமலா, அவங்க ராகுல் காந்திக்கு இதுவே இல்லை, துளி கூட இஷ்டம் இல்லை அங்கே நிற்கிறதுக்கு. ஏன்னா அமேட்டியில போனதர அவருக்கு அந்த ஹியூமிலியேஷனை தாங்க முடியல. ஸ்மிருதி ஏன்னா அப்பவே சந்தேகம் வந்தது. இப்ப அமேட்டியில நமக்கு ஸ்மிருதி இரானி பாருங்க 2004 இருக்காரு. 2004 ஜெயிச்சாரு அமேட்டியில, 2009 ஜெயிச்சாரு, 2014 கூட ஜெயிச்சிட்டாரு முதல் முறையாக ஸ்மிருதி இரானி அவருக்கு எதிர்த்து நின்ற போது. அதுக்கு பிறகு 19 வந்த போது அவருக்கு சந்தேகம் வந்தது, ஆனா நின்னாரு. ஆனா கூடவே சேஃப் சீட்டா வயநாடுக்கு போனாரு. வயநாடுல என்னன்னா சிறுபான்மையர்கள் அதிகம், நமக்கு பிரச்சனை இருக்காது, நாங்க போய் நின்னாரு. அதுல அவர் எதிர்பார்த்த மாதிரி அமேட்டியில ஸ்மிருதி இரானி ஜெயிச்சுட்டாங்க. 55,000 ஓட்டுல இவரை டிஃபீட் பண்ணாங்க ராகுல் காந்தி பண்ணிட்டு. அதனால இவருக்கு வயநாடுல ஜெயிச்சிட்டாரு. இப்ப அதுக்கு பிறகு அவருக்கு உத்தரப்பிரதேச திருப்பத்துக்கு துளி இஷ்டம் இல்லை. கூடவே அவருக்கு என்னன்னா, அதான் எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா ஷாம்லா, தன் தங்கச்சி பிரியங்கா காந்தி நிக்க விட மாட்டேங்கிறாரு. அதுதான் எதிர்பார்த்தது, அதுதான். ஆனா அவங்க நிக்கல. பாருங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா அங்க சோனியா காந்திக்கும் ராய்பரேலியில மார்ஜின் கம்மி ஆயிட்டே போகுது. அது லாஸ்ட் டைம் பாருங்க, அவர் காங்கிரஸ் கட்சியில இருந்தவர் ஒத்ததான் பிஜேபிக்கு வந்து அவருக்கு எதிர்த்து நின்னாரு. அதாவது நம்ம தினேஷ் பிரதாப் சிங்கிறவர், அவருக்கு 2018 வரல காங்கிரஸ் தானே இருந்தாரு, இருந்துட்டு வந்தாரு. அவர் ராய்பரேலியை சேர்ந்தவர், அதனால அவருக்கு லோக்கல் நல்ல இது இருக்குது, கிரவுண்ட் இது தெரியும் அவருக்கு. அதுல என்னன்னா அவரை சோனியா காந்தி என்ன ஃபீல் பண்ணாங்க, சரி ஏன்னா சோனியா காந்தியால ஒரு தோல்வி தாங்க முடியாது, வேண்டவே வேண்டாம், நம்ம எதுக்கு நின்று டெஸ்ட் பண்ணணும், அமேட்டிலேயே ராகுல் காந்திக்கே ரொம்ப டேஞ்சரா போச்சு, நமக்கு டேஞ்சர் வேண்டாம் சொல்லி அவங்க இந்த தடவை நான் தேர்தலில் போட்டியிடல, ராஜ்யசபாக்கு போயிட்டாங்க, ராஜஸ்தான்ல இருந்து எலெக்ட் ஆயிட்டாங்க. அப்ப போகும்போது என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல பிரியங்கா காந்தி நிற்பாங்க. ஆனா கடைசியில தேதி கிட்டக்க வர 3ஆம் தேதி லாஸ்ட் டேட் வரும்போது பாத்தீங்கன்னா இல்ல, அப்ப யாரு அவங்க உத்தரப்பிரதேஷ்ல பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள், இதை விட்டுவிடக்கூடாது. அண்ட் சமாஜ்வாதி பார்ட்டி தரப்புல இருந்து அதே பிரஷர், இவளை நிக்க வைங்க, ஏதாவது யாரு நீங்க எல்லாம் விட்டுறாதீங்க, இது ஃபேமிலியோட இது போச்சுன்னா. இதுல பாருங்க 26ஆம் தேதி வயநாடுல தேர்தல் முடியுது. அதுக்கு பிறகு பல காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க, பிரியங்காவை சந்திச்சு நீங்க நில்லுங்க, நிக்காம இருக்காதீங்க, நம்ம போட்டியிடணும் அப்படி இப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. 27ஆம் தேதி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் நடக்குது, ஏப்ரல் 27. அந்த மீட்டிங்ல எல்லா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, நீங்க பண்ணுங்க, நம்ம போட்டியிடுவோம், எப்படியாவது இது பண்ணலாம், அந்த சீட்டை மீட்டிடலாம், நீங்க போட்டியிட்டா காங்கிரஸ் ஆப்போசிஷனுக்கே ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் உத்தரப்பிரதேஷ்ல, போட்டியிடலைன்னா. ஆனா அவர் சரி சரி சொல்லி விட்டாரு. 1ஆம் தேதி வருது, ஏப்ரல் 30 ஆச்சு, மே 1 அண்ட் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா மே 2 கூட ஒண்ணுமே பதில் கிடையாது. ஆமா, ஒரே நாள் அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கே அவர் வந்து வேட்புமனுவையும் தாக்கல் பண்ணிட்டாரு. இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது, காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொல்றாங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னு அகிலேஷ் யாதவ் பேசுறாங்க, சமாஜ்வாதி தலைவர்கிட்ட, சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர், நீங்க சொல்லுங்க. அப்புறம் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் 2 தடவை பேசுற ராகுல் காந்தி, இப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு 2 இடம் நாங்க தான் கொடுத்துருக்கோம். ஆனா ராகுல் காந்தியோட ஆர்குமெண்ட் என்னன்னா, வயநாடுல எனக்கு நல்ல ரிப்போர்ட் இருக்குது, நான் அதுல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இங்கே நின்னா சொல்லுவாங்க, எனக்கு அங்க டவுட் ஆயிடுது, ஆல்ரெடி பிரதமர் முன்னாடி சொல்லிட்டாரு,
இனிமே ஏப்ரல் 26க்கு அப்புறம் நீங்க ராகுல் காந்தியை வயநாட்டுல பார்க்க முடியாது. அண்ட் இந்த தடவை வயநாட்டுல டெஸ்ட் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதாவது நல்ல ஸ்டிஃப் ஃபைட்டு. ஏன்னா 2019ல 4 லட்சம் வித்தியாசத்துல ஜெயிச்சார். இவர் சொன்ன பிறகு கடைசியில ஒரு விதமாக 3ஆம் தேதி காலையில நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி பார்ட்டி ஆபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க இவர் நிற்பார். ஆனா இவருக்கு பிரியங்கா நிற்க கூடாதுன்னு ஒரு ஒத்த காலில் நிற்கிறார். பிரியங்கா காந்தி நின்னா நல்லா இருக்காது. தன் தங்கச்சிட்டையும் சொல்றாரு, இங்க பாரு, நான் ராய்பரேலி, நீ அமேட்டினா பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுவாங்க, அம்மா ராஜ்யசபால நம்ம 2 பேரும் லோக்சபாங்க, அதாவது ஜெயிச்சுட்டானா. இது நல்லா திருப்பி திருப்பி அதே குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு வந்துடும். இப்ப கூடாது. ஒரு விதமா ஆனா பிரியங்கா பாருங்க தன்னோட அண்ணா மீது ரொம்ப பாசம். இது நம்ம அந்த தமிழ் பட பாசமலர் மாதிரி தான். ரொம்ப ராகுல் காந்திக்கா என்ன வேணா செய்வாங்க. அதுல சரி ஒத்துக்கிறாங்க, நான் கேம்பெயின் பண்றேன்னு. ஃபைனலா என்ன முடிவாச்சுன்னா இவர் இல்ல, நீ நில்லு அண்ணா, நான் பாத்துக்கிறேன் சொல்லி இப்ப என்ன முடிவாயிருக்கு, நேற்றில இருந்து அங்க டேரா போட போறாரு பிரியங்கா. 2 இடத்துலயுமே அவங்க தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனா பாருங்க, இன்னும் 12 நாள் கேம்பெயின் பண்ண போறாங்க. ஆனா அமேட்டிக்கு பாருங்க ஆளே கிடைக்கல. பிரியங்கா நிக்க விடாதனால அந்த இடத்துல ஒரு கிஷோரி லால் சர்மாங்கிறவர் அவர் மேனேஜர் மாதிரி பார்த்துட்டு இருந்தார் கான்ஸ்டிடுவன்சி சோனியா காந்தி. நிறைய பணி அங்கே செய்திருக்கிறதா சொல்கிறாங்க. அமேத்தியில் அவர் நிறைய பணிகள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது. நடுவில் இவங்கெல்லாம் கண்டஸ்டே பண்ணாத ஒரு பீரியட் இருந்ததில்ல. அதாவது யாருமே சோனியா காந்தி அவர்களும் இல்லை, வந்து இவங்கெல்லாமே களத்தில் இல்லாத ஒரு பீரியட் 90ஸ்ல ஒரு பீரியட் இருந்ததில்ல. அப்போ அவர் நிறைய அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இல்லை, அது சொல்கிறாங்க. அவர் அப்படி இருந்தனா முன்னாடி சொல்லலாம்ல, அவருக்கு அட்லீஸ்ட் டைமாவது கிடச்சிருக்கும்ல அங்கே போய் பண்ணுறதுக்கு. நீங்க 3ஆம் தேதி சொல்றீங்க, மே 3 சொல்றீங்க, மே 20 தேர்தல். நீங்க அவருக்கே நல்லது. ஏன்னா இப்ப அதை காங்கிரஸ் வேற விதமா இன்டர்பிரட் பண்றாங்க. பாருங்க, எங்க இதுல ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கருக்கே நாங்க கொடுத்துருக்கோம் டிக்கெட்டு, எவ்வளவு பெரிய விஷயம் நாங்க பண்ணிட்டோம், அதை இதை மாத்த பாக்குறாங்க நெரேட்டிவ். ஆனா நிஜமாவே நீங்க அந்த ஒர்க்கர், உங்க ஒர்க்கரோ மேனேஜரோ, அவருக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி டிக்கெட்டை கொடுத்தீங்கன்னா முன்னாடி சொல்ல மாட்டீங்க. முன்னாடி சொல்லியிருந்தா அவர் அட்லீஸ்ட் அவருக்கு டைமாவது கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப என்ன பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த இடத்துல ராகுல் காந்திக்கு ராய்பரேலியில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-6 லட்சம் ஓட்டாது ஹையஸ்ட் மார்ஜினோட ராகுல் காந்தி ஜெயிக்கணும். அது அவர் ராகுல் காந்தி ஜெயிச்சிட்டாருன்னா காங்கிரஸோட கதையே மாறி போயிடும், ஆல் இண்டியா லெவல்ல மாறிடும், அப்படி இப்படின்னு போடுறாங்க கணக்கு. ஆனா ராய்பரேலி ஜெயிச்சு பல தொகுதிகளில் இப்ப ரொம்ப மோசமா இருக்குது காங்கிரஸ் நிலைமை. கேண்டிடேட் எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாந்துடுறாங்க. 3 இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது கூட பிஜேபியோட சதின்னு தானே சொல்றாங்க. இல்ல சதிங்க, பட் அந்த சதிக்கு இவங்க ஆளாறாங்க. அவங்க டிக்கெட்டை வாங்கிடுறாங்க, டிக்கெட்டை வாங்கிட்டு கொஞ்சம் வசூல் பண்ணிட்ட பிறகு வசூல் பணத்தை எதுக்கு செலவழிக்கணும் தேர்தல்ல, நம்ம வித்ட்ரா பண்ணிடுறாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. சரி, இன்னைக்கு மகாராஷ்டிரால வந்து சுப்ரியா சுலே அவர்கள் நேத்திக்கு நைட்டு பேங்க் எல்லாம் ரொம்ப லேட் நைட்டு திறந்திருந்தது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிஹேவியரை இந்த தடவை தான் நான் பார்க்கிறேன், இந்த தேர்தலில் தான் நான் பார்க்கிறேன், ரொம்ப எனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து வட இந்தியாவில் பணம்லாம் கொடுப்பாங்க ஓட்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிதளவில் பேசப்படாமல் இருந்தது. இப்போ அதை வந்து துவக்கி வச்சிருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு பேசியிருக்காங்களா அதை பற்றி? இல்ல, அது அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஏன்னா சொந்த சித்தப்பா மகனுக்கு எதிர்த்து நிற்க முடியாத ஒரு இது வந்துருச்சு. இது காரணம் சரத்பவாருக்கு அவரோட குழப்பத்துல, அதாவது என்ன சொல்லுவது, மகாபாரதம் என்டையர் மகாபாரதமே புத்திரமோகம் துரியோதன் இருக்கு, அந்த மாதிரி சரத்பவாருக்கு புத்திரி மோகம். இங்க பாருங்க, இவர் சரத்பவார் வந்து அஜித் பவார் ஒரு அளவுக்கு பில்டப் பண்ணி தனக்கு நம்பர் 2 வளர்த்தாரு மகாராஷ்டிரா அரசியல்ல. சுப்ரியா சூலேக்கு இதுன்னாரு. ஃபைனலா ஒரு பாயிண்ட் வந்த போது என்னன்னா, அவர் அஜித் பவாருக்கு இன்னும் ஃபர்தரா ஒன்றும் என்கரேஜ் பண்ணல. அவர் தன் மகள் தான் தனக்கு பிறகுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அதனாலதான் ஒரு ரிசிக்னேஷன் டிராமா கூட நடந்தது. நீங்க பாத்தீங்க, நான் விட்டுட்டு போறேன், இப்ப நான் ஓய்வு எடுக்கணும்லாம் ஒரு டிராமா பண்ணாரு. அதுல இருந்து அதுக்கு முன்பே பல முறை பாருங்க, எப்பெல்லாம் அஜித் பவார் என்ன சொல்றாருன்னா, என்ன என்கரேஜ் பண்ணாரு, நானும் கட்சிக்கு உழைச்சேன், கட்சின்னு ஏன்னா சரத்பவாருக்கு ராஜ்யசபா போன பிறகு பாத்தீங்கன்னா பல விஷயத்துல என்ன இருக்குன்னா, இவர் தான் பிஜேபியோட பேட சொல்லுவாரு. சரத்பவார் பேசின பிறகு அங்க உத்தவ் தாக்கரேயோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாரு. இந்த மாதிரி இங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு, இது சரத்பவாரோட கலை.
சரத்பவாரோட பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். பயங்கர சாதுரியம், பயங்கர கிளவர்னஸ். பட் அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த கிளவர்னஸ் இப்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா சுப்ரியா சூலேயோட தொகுதி இருக்கு பாருங்க, பாராமதி லோக்சபா கான்ஸ்டிடுவன்சி. அதுல ஒரு பாராமதி அசெம்பிளி செக்மெண்ட் இருக்குது. அதுக்குதான் எம்எல்ஏ நம்ம அஜித் பவார். அஜித் பவார் தான் அவங்க கான்ஸ்டிடுவன்சி கவனிச்சுப்பாரு. லோக்சபா இது முழுக்க அவர் தான் கவனிச்சுப்பாரு. சுப்ரியா சூலே முக்காவாசி நேரம் டெல்லி. சரத்பவாரோட டாக்டர்னு சொல்லி அவருக்கு கிடைக்க. இப்ப என்ன இருக்குன்னா பாராமத்தியில இன்னைக்கு தேர்தல் இப்ப நடந்திருக்கிற இடத்துல என்ன ப்ராப்ளம்னா, பாராமத்தியில இருக்கிற மக்கள் இருக்கிற பாருங்க, அந்த ஓல்டர் ஜெனரேஷன், அதாவது 60 வயசு மேல இருக்கிறவங்க சரத்பவாரோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு சரத்பவார் மேல மரியாதைனால அதனால சுப்ரியா சூலேக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. ஆனா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, 60 வயசு கீழே, அவங்க அஜித் பவாரை பார்த்திருக்காங்க. அஜித் பவார் பயங்கர ஆக்சசிபிள் லீடர். காலையில 5 மணி குளிச்சுட்டு 6 மணில இருந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அவ்வளவு ஆக்சஸ் உண்டு. டெபுட்டி சிஎம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. எல்லா வீக்கெண்டு பாராமதிக்கு வந்துருவாரு. அதனால லோக்கல் லெவல்ல பாருங்க ஒரு டிவிஷன். எல்டர் ஜெனரேஷன் பவார் மேல ஒரு லாயல்ட்டில இது பண்றாங்க. யங்கர் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அஜித் பவாரோட. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனையில தான் என்ன ஆயிருக்கு பாருங்க, சுப்ரியா சூலேக்கு தான் ஜெயிப்பது கஷ்டம்னு ஒரு தெரிய வந்திருக்கு. ஏன்னா நம்ம பாராமத்தியில நடக்கிற பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த பாலிடிக்ஸ் பேட்டர்னேஜ். அதாவது யாருக்கா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏடிஎம் திறந்து பணம் கொடுக்குற மாதிரி யாரும் ஏடிஎம்ல பணம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அது பிஜேபியோட கலை இல்ல. தமிழ்நாட்டிலே அந்த கலை இல்ல. ஏடிஎம்ல இருந்து எடுக்கிறாங்க, அது கலை இல்லையே. ஆகையால இது சுப்ரியா சூலேக்கு என்ன தோணுதுன்னா பாருங்க, சுப்ரியா சூலே கூட அஜித் பவாரோட தான் இருந்தாங்க. என்னைக்கு முடிவு பண்ணாங்களோ நம்ம பிஜேபியோட போடணும்னு, அந்த முடிவு மீட்டிங்ல கூட உட்கார்ந்து இருந்தாங்க சுப்ரியா சூலே. ஆனா சுப்ரியா சூலே உட்கார்ந்துட்டு என்ன பண்ணாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. ராஜ்பவன் இவங்க எல்லாம் எம்எல்ஏஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு போன் போட்டு கேட்டாங்க, அண்ணா போறாரு, நான் என்ன பண்றது, நீ என்ன பண்ணணுங்கிற, அவர் ஆயிடுவார், அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும், வீட்டுக்கு வான்னு சொன்னாரு சரத்பவார். இது முழுக்க பாத்தீங்கன்னா என்சிபி உடைந்ததுக்கு காரணம் இதுதான். முதல்ல சரத்பவார் ஓகே பண்றாரு, அப்புறம் தன் டாக்டருக்கு என்ன இருக்குங்கிறது தெரியாமல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி குடும்பத்துல சிக்கிற பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டிலயும் பார்த்திருக்கோம். இது தமிழ்நாட்டிலயும் நம்ம டிஎம்கே வரலாறுலயும் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அழகிரி வர்சஸ் ஸ்டாலின், இதெல்லாம் பல விஷயங்கள் இருந்தது. அழகிரி தன் தகப்பனாருக்கு எதிர்த்தே இருந்தார் ஒரு டயத்துல. அது அந்த பாலிட்டி. ஆனா அதை மேனேஜ் ஆயிடுச்சு. இங்க என்ன ஆச்சுன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. மல்லிகார்ஜுன கார்கே லெட்டர் எழுதுறாரு, தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எங்களுக்கு கவலை அளிக்குதுன்னு. அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, ஓட்டு போட்டுட்டு வெளியில ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தேர்தலை வச்சிருக்கலாம், வெயில் இதெல்லாம் விட்டுட்டு இப்போ வைக்கிறது அப்படிங்கிறதே சரியா இருக்காதுன்னு இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. என்ன ஆச்சு அங்க அவங்களுக்கெல்லாம்? இப்போ திடீர்னு எல்லாரும் தேர்தல் ஆணையத்து பக்கம் திரும்பி இருக்காங்களே, என்ன காரணம்? இல்ல, நிஜமாவே மோசமா இருக்குது இவங்க எல்லாருக்குமே. இப்ப மல்லிகார்ஜுனோட சொந்த மாப்பிள்ளையே இருக்காரு, தேர்தல் குல்பர்கால நிக்கிறாரு, கேண்டிடேட்டா இருக்காரு. அண்ட் ரெண்டாவது, ஆனா ஒண்ணு ஒரு சொல்லுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த இவ்வளவு வெயில்ல தேர்தல் வைக்க வேண்டாம். ஏன்னா பாருங்க, கொளுத்துறது வெயில், எல்லா இடத்துலயும் கொளுத்துறது. அண்ட் இந்த தரம் பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் வேவ் மாதிரி இருக்குது. அது தென்னிந்தியாவா இருக்கட்டும், வட இந்தியாவா இருக்கட்டும், மேற்கு இந்தியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வெயில் கொளுத்துறது. இந்த வெயில்ல இல்ல, இதுக்கு முன்பும் வெயில் கொளுத்தி இருக்கு. சில பேர் ஆர்கியூ பண்றாங்க அந்த மாதிரி இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெயில் கொளுத்தும் போது நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, முன்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஆனா இருந்தும் பாருங்க, இது சீசன் இல்ல. இதுல என்னன்னா நடுவில் இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வர பீரியடு. தேர்தல் ஆணையத்துக்கு டேட் பார்த்து வைக்க வேண்டியிருக்கு. ஸ்கூல் எக்ஸாம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா பல பள்ளிக்கூடங்கள் தான் போலீஸ் ஸ்டேஷன் ஆகும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் பொழுது இவ்வளவு லேட்டா வைக்க வேண்டாம். இப்ப பாருங்க, போன தரம் மாதிரி மே ஃபர்ஸ்ட் வீக்லயே முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இதை முடிச்சிருக்கலாம்ங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா எதிர்கட்சிகளோட பிரச்சனை தேர்தல் தேதிகளை விட இந்த இருக்கிற போர்க்களத்துல இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க. அதாவது தேர்தல் களத்துல இருக்கிற நிலைமை அது அவங்களுக்கு அவ்வளவு என்கரேஜிங்கா இல்ல. அதனால அவங்க தாங்களே சொல்லிக்கிறாங்க, முதல் கட்டத்துல டவுன் பிஜேபி, இரண்டாவது கட்டம் டவுன் பிஜேபி, மோடி டவுனு, இது டவுனு, அவங்களே தங்களை சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஏன்னா இப்ப 3வது கட்டம், 4வது கட்டம், 5வது கட்டம் எல்லாம் பிஜேபியோட ஸ்ட்ராங் ஏரியாஸ். இல்ல, அது எல்லாமே வாக்குப்பதிவு சதவீதத்தெல்லாம் ரொம்ப லேட்டா சொல்றாங்க தேர்தல் ஆணையம். அந்த புள்ளி விவரங்கள்லாம் சரியாவே இல்ல, இது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிறாரு கார்கே.
அதுல ஏதாவது ஒண்ணு பேசிஸே கிடையாது ஷாம்லா. எந்த அன்னைக்கே பாருங்க இவங்க அவங்க வெப்சைட்ல போய் பார்த்து தானே டேட் கிடைச்சிருக்கும். இப்ப கோயம்புத்தூர்ல பாருங்க போலிங் பர்சன்டேஜ் அடுத்த நாள் கரெக்ஷன் ஆச்சு, அது குறைஞ்சு போச்சு. அதுலயும் வச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்ல. அப்புறம் நம்ம முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கோபாலசாமி அவர் கிளீனா சொல்லிட்டாரு, இதெல்லாம் மாதிரி ஒண்ணு கிடையாது. பிரஸ் ரிலீஸ் லேட்டா வந்தது, டேட்டா ஆல்ரெடி லோடட். டேட்டா லோட் ஆச்சு, அது 2 நாள் ஆச்சு. பிரஸ் ரிலீஸ் இது எழுதினவரோட தப்பு. அப்ப கோபாலசாமி என்ன சொல்றாரு, முன்னாள் தேர்தல் கமிஷனர் என்ன சொன்னாரு, இது நாங்க மீடியாக்காக ஒரு கொலேட் பண்ணி ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி எழுதி கொடுக்குறோம், ஒரு பத்திரிகை குறிப்பு, அது நாங்க லேட்டா கொடுத்துறோம்னு சொல்லி எங்க மேல தாக்குறாங்க. அதர்வைஸ் இட் இஸ் ஃபார் யூ டு ஃபைண்ட் அவுட். வெப்சைட்ல போய் பாருங்க. ஏன்னா தேர்தல் முடிந்த பிறகு கரெக்ஷனோட ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் லோடு பண்ணிடுவாங்க அடுத்த நாள் காலையில. இது பாருங்க என்ன ஆகுதுன்னா ஆப்போசிஷனுக்கு கான்பிடன்ஸ் போயிடுது. ஏன்னா பாருங்க தேர்தல் இந்த தடவை முடிவு எந்த பக்கம்ங்கிறது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது தேர்தல் ஆரம்பத்திலையும் தெரியும், இப்பவும் தெரியும். நீங்க பார்த்திருப்பீங்க, பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு பிரதமர். ஆமாம், இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூ பற்றியும் நான் கேட்கணும். ஆக்சுவலாக சில ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயங்களை அவர் அதில் பேசியிருக்காருன்னு பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து நம்ம இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் வந்து உங்களை இது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம், யோசிச்சு பாருங்கள். வந்து இந்தியாவே வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு, ஆனால் வந்து சில விஷயங்களில் நீங்கள் பின்தங்கி இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எதுக்காக இப்போ அந்த விஷயங்களை அவர் வந்து சொல்கிறாரு, இந்த நேரத்தில் அது சொல்கிறது அப்படிங்கிறது சரிதானா? இல்லைங்க, அவர் கிளாரிஃபை பண்றாரு. எந்த கிளாரிபிகேஷன்னா, இஸ்லாமியர்கள் எதிர்த்து பிஜேபியோ தானோ கிடையாது. ஆனா இஸ்லாமியர்களை வச்சுன்னு நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், அதுக்கு எதிர்த்து இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இது எந்த விதமான இதுவும் எங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்கள ஒரு தனி ஓட் பேங்கா பண்ணி அவங்களுக்கு சலுகை தரேன்னு சொல்றது எது சட்டத்துல முடியாதோ அது அவங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க வேற ஓபிசில இருந்து எடுக்கணும். அண்ட் மத அடிப்படையில் நீங்க இடம் ஒதுக்கீடு கொடுக்க முடியாது, இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. அது பல முறை சுப்ரீம் கோர்ட்டும் இப்போ ஆந்திரால முயற்சி பண்ணாங்க, ஸ்ட்ரைக் டவுன் ஆச்சு. எது முடியாததை நாங்க பண்ண போறோம்னு வேற விதமா சொல்றது, நேரடியா சொல்லல காங்கிரஸ். எப்படியாவது நுழைச்சிருவோம், ஆந்திரால ட்ரை பண்ணாங்க. ஏன்னா 2004 சொன்னாங்க, 9 மேனிபெஸ்டோல எழுதினா, அதுக்கு பிறகு சொல்லல. ஏன்னா சட்டப்பூர்வமாக அது பண்ண முடியாது. நீங்க இல்ல வெளிப்படையா வந்து சொல்லுங்க, நாங்க அவங்களுக்கு இடம் கொடுப்போம், சட்டத்தை பார்த்தோம் சொல்லி பாருங்க. அதுவும் சொல்லல. ஏன்னா அது சொன்னா வேற ரிப்பர்கஷன். அதுவும் சொல்லாம இதுவும் சொல்லாம, அச்சா எது சொல்லலையோ மேனிபெஸ்டோல அது ராகுல் காந்தி சொல்லிட்டு போறாரு, எக்ஸ்ரே பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு. அதுலயே காங்கிரஸுக்கு பாருங்க ஒரே கன்ஃபியூஷன். நம்ம வருத்தப்படுறது யாரு கேட்டீங்கன்னா, நம்ம ப. சிதம்பரம் மேனிபெஸ்டோ சேர்மன், அவர் எழுதுறாரு, நாங்க சொல்லாதெல்லாம் பிரதமர் சொல்லியிருக்காரு, முழுக்க பொய். சரி, அது சொல்ல போய் எப்படி ராகுல் காந்தி ஏன் அதெல்லாம் சொல்றது எது நீங்க எழுதலையோ, இல்ல நீங்க மறைமுகமா சொல்றீங்களோ, எது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கோ மேனிபெஸ்டோல அத நேர்முகமா சொல்றாரு ராகுல் காந்தி. ஆனா இங்க பாருங்க, பிஜேபி இன்னைக்கு இல்லைங்க, ஆரம்பத்தில இருந்து இந்த முஸ்லிம் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்க்கு அரசியலுக்கு எதிர்த்து இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா 1947 இந்தியா பிரிஞ்ச காரணம், இந்தியாவை பிரிவினை ஏற்பட்ட காரணமே என்ன, இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் எது ஆங்கிலேயர்கள் என்கரேஜ் பண்ணாங்க. ஏன்னா முதல்ல பாருங்க பிரதமர் சொன்னாரு, காங்கிரஸ் மேனிபெஸ்டோ முஸ்லீம் லீக் ஸ்டாப் இருக்குதுன்னு. எதுக்கு சொன்னாரு, அதாவது அவங்கள டிவைட் பண்ணி 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 அவங்கள ஒரு ஓட்டா ட்ரீட் பண்றது. ஆங்கிலேயர்கள் செஞ்ச காரணம் வேற. நீங்க பாத்தீங்கன்னா 1930க்கு அப்புறத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள். என்ன 1857 அந்த சிப்பாய் முட்டினி ஆச்சு பாருங்க. எப்போ அவங்க ஆர்மியில நம்ம இந்து சோல்ஜர்ஸா இருக்கட்டும், முஸ்லிம் சோல்ஜர்ஸ் எல்லாரும் 2 பேருமே எதிர்த்து போனாங்க. பெரிய மிட்டினி ஆச்சு 1857. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை பிரிச்சு வைக்கணும், அப்புறம் இவங்க ஒன்னாயிடக்கூடாது. அதே மாதிரி இந்து சமுதாயத்திலும் என்ன சொல்லப்படுறது, இந்த ஜாதி இதை கலப்பி விட்டதே ஆங்கிலேயர்கள் தான். ஸோ இவங்களுக்குள்ள அடிச்சுட்டு இருந்தானா நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு. இதுல இஸ்லாமியர்களுக்கு பத்தி பேசும் பொழுது அவங்க ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் சொன்னாங்க. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரஸன்டேஷன் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கோ அவ்வளவு சீட்டு கூட உங்களுக்கு. இதான் ராகுல் காந்தி சொல்றாரு, ஜித்னி ஆபாதி உத்னி ஹக், எவ்வளவு ஜனத்தொகையோ அவ்வளவு அவங்களுக்கு உரிமைகள். இத வந்து இது நாட்டுக்கு நல்லது இல்ல. ஏன்னா ஒரு தடவை நம்ம சஃபர் பண்ணிட்டோம், இதை நம்ம பண்ணோம்னா இப்ப பாருங்க, இஸ்லாமியர்களுக்கு எல்லா விதமான உதவி செய்யணும். அவரது பிரதமர் திருப்பி கேட்கிறாரு, இவ்வளவு திட்டங்கள் நாங்க போட்டிருக்கோம்,
இவ்வளவு குடியிருப்பு கட்டுவது, தண்ணி கொடுக்கறது, டாய்லெட் கட்டி இதுல எங்கேயாவது நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணோமா? ஒருத்தர் இஸ்லாமியர் சொல்லி கிடைக்காம போச்சா ஏதாவது? நாங்க எந்த விதமான டிஸ்கிரிமினேட் பண்ணல. அதை எடுத்து சொன்னாரு இந்த இன்டர்வியூல. அதாவது நாங்க கிரவுண்ட்ல டிஸ்கிரிமினேட் பண்ணல. ஆனா நீங்க செய்யற அரசியல், இந்த அரசியலுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு பாருங்க லாலு சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு. இதெல்லாம் அவங்க ஓட்டை பாதுகாக்கிறாங்க. அதுல பாருங்க காங்கிரஸோட உள்நோக்கம் என்னன்னா, இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கு பாருங்க, லாலுவோட கட்சி, நம்ம அகிலேஷ் யாதவோட கட்சி, இவங்கள்ட்ட இருக்க இஸ்லாமியர் ஓட்டை புடுங்க பாக்குறாங்க முதல்ல. இந்த மாதிரி அவங்களோட அதிகமா நாங்க செய்வோம். ராகுல் காந்தி நினைக்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க ஷாம்லா. அன்பார்ச்சுனேட்லி ஒண்ணு நாடை பத்தி ஒரு விஷன் கிடையாது. பாருங்க நாடு முன்னேறணும், எல்லாரும் முன்னேறணும், இஸ்லாமியர்களும் முன்னேறணும், எல்லா பின்தாங்கியல் மக்களும் முன்னேறணும். அதுக்கு ஒரு பிராட் விஷன் எங்க இருக்குது சொல்லுங்க. எந்த விஷன் ஒரு டயத்துல நேரு கொடுத்தாரோ, ஒரு டயத்துல இந்திரா காந்தி கூட ஒரு நல்ல விஷன் இருந்தது. இப்ப அந்த மாதிரி ஒரு 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 நோக்கமே இல்லையே. என்ன ஃபியூச்சர்ல என்ன பிளானு? திருப்பி திருப்பி அதே, அதாவது நமக்கு ஓட்டு எங்க இருந்து வரும்? அந்த ஓட்டு வர வேண்டிய இடத்த அந்த பிளாக் கம்யூனிட்டியை நம்ம எப்படி கேப்சர் பண்ணுவோம்? அதுல பாருங்க, அதுலதான் ஃபெயில் ஆகுது காங்கிரஸ். அப்புறம் எது செய்ய முடியாதோ சட்டத்துல நீங்க மாத்த முடியாது. அதாவது நீங்க ரிலீஜியஸ் பேசிஸ்ல ரிசர்வேஷன் தர முடியாது. அதை தரேன்னு சொல்லிட்டு பண்ற அரசியலை எதிர்த்தா பிரதமர் குரல் கொடுத்திருக்காரு. சார், அதை நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கோம். நம்ம தொடர்ந்தும் பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. இன்னும் 4 கட்ட தேர்தல்கள் பாக்கி இருக்கு. நம்ம இன்னும் பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.